சொல்லுவதற்கே அவர் அசிங்கப்படணும். அப்படிப்பட்ட நவாஸ் கனி ஒரு சாதாரண நபர் கூட அவர் கிடையாது. பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர். அவர் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டு நான் பிரியாணி சாப்பிடுறது எவ்வளவு திமிரான செயல் நான் பார்க்கிறேன். இவரையெல்லாம் செருப்பை கலட்டி அடிக்கணுங்க. நான் நிச்சயமாக நவாஸ் கனியை நேரில் பார்த்தா செருப்பை கலட்டி அடிப்பேன். அது எந்த வழக்கு வந்தாலும் பரவாயில்லை, நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தின் அந்த மலை புனிதம் என்று கருதக்கூடிய அது உண்மையா, அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய மதப்பிரியவர் இறந்து போன அவரை அன்றைக்கு இருக்கிற இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை அவர்கள் இடம் கொடுத்து அந்த மலையில் அடக்கம் செய்யும் பொழுது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வழிபாடு மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இன்றைக்கு நாங்கள் ஆட்டை அறுப்போம், கோழி அறுப்போம், பிரியாணி போடுவோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? இந்துக்கள் எழுச்சியோடு ஒரு முடிவெடுத்து விட்டால் பிறகு அயோத்தியில் நடக்கிறது கண்டிப்பா தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம் சார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா வக்பு வாரிய தலைவர் வந்துட்டு நவாஸ் கனி அவர்கள் சந்திச்சு அங்கே மலையிலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி அசைவ உணவுலாம் சாப்பிட்டதெல்லாம் புகைப்படலாம் வெளியில் வந்திருக்கு சார். காவல்துறை ஆடு விட்டு தான் வந்துட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கே தவிர உணவு அவருக்கு வந்துட்டு மறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே மேலே போயிருக்கிறது ஒரு சர்ச்சையே வெடிச்சிருக்கு தமிழகத்தில். உங்களோட பார்வை என்ன சார்? தமிழகம் ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அமைதி பூங்கா. அதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று நவாஸ் கனி என்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அல்லது அப்துல் சமது, ஜவாஹிர்லா போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பயங்கரவாதத்தை ஊக்குவித்து இஸ்லாமிய இளைஞர்களை இந்துக்களுக்கு எதிராக தூண்டி விடுகிற SDPI போன்ற பயங்கரவாத அமைப்புகள் தொடர்புடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வெளிப்படையாக ஆதரிக்கிற, இணைந்து பேசும் பொழுது சந்தோஷப்படுகிற அமைப்பா இருக்கட்டும், இவர்களெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்கிறது பெரிய ஆபத்துன்னா, இதை தாண்டி திருமாவளவன் போன்றவர்களும் அவர்களுடைய சிந்தனையை போன்று இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் இந்த கூட்டணியாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை தூண்டி விடுவதை ஏற்க முடியாது. அடிப்படையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற புனிதமிக்க முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தின் அந்த மலை புனிதம் என்று கருதக்கூடிய அது உண்மையா, அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய மதப்பிரியவர் இறந்து போன அவரை அன்றைக்கு இருக்கிற இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை அவர்கள் இடம் கொடுத்து அந்த மலையில் அடக்கம் செய்யும் பொழுது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வழிபாடு மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இன்றைக்கு நாங்கள் ஆட்டை அறுப்போம், கோழி அறுப்போம், பிரியாணி போடுவோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? பொதுவாக உங்களுக்கு தெரியும், அறுபடை வீடுகள் எதுவாக இருந்தாலும் அது சைவம் சார்ந்ததாக இருக்கும். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அசைவமே சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு இன்னைக்கு கேள்வி எழுப்பப்படுது. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது ஒரு முனியாண்டி கோவிலோ அல்லது மற்ற பாண்டி கோவிலோ, இதே மதுரையில் இருக்கு, அங்கெல்லாம் அசைவம் சாப்பிடுவாங்க, அசைவம் தான் படைப்பாங்க, ஆடு அறுப்பாங்க. ஆனால் அறுபடை வீடு இருக்குன்னா அதுல அவர்கள் மரபு என்ன? சைவம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க, அசைவம் சாப்பிட்டா போக மாட்டாங்க. அப்படி ஒரு மரபு இருக்கு. அந்த மலை முழுக்க புனிதம் என்பதனாலதான் மலையை சுற்றி கிரிவலம் வராங்க. இவ்வளவு ஒரு பெரிய புண்ணிய பூமி அது. அதுல நாங்க மாடை இருப்போம் அல்லது ஆடை இருப்போம் அப்படின்னு விதண்டாவாதம் பேசுவோம். தேவையற்ற முறையில சகிப்புத்தன்மை உள்ள இந்துக்களை தூண்டி விடுவதும், நாளைக்கு இந்த உணவை எடுத்துட்டு போவாதீங்க என்ற நிலையை தாண்டி அங்கு வழிபாடு செய்வதே வேண்டாம், இவர்கள் இப்படி செய்தால் நாளைக்கு முருகன் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்ம வழிபாட்டுக்கு பெரிய தடையா இருப்பாங்கன்னு இந்துக்கள் எழுச்சியோடு ஒரு முடிவெடுத்து விட்டால் பிறகு அயோத்தியில நடக்கிறது கண்டிப்பா தமிழகத்துல திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் போராட வருகிறார்களோ நாளைக்கு ஒரு பெரிய கலவரம் வந்தா அப்பாவி இஸ்லாமியர்கள் தான் செத்து மடிவார்களே தவிர தூண்டி விடுகிற SDPIயோ அல்லது அப்துல் சமதோ இன்றைக்கு அந்த புனிதமிக்க மலையில அருவருக்கத்தக்க விதமா தன்னை ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லுவதற்கே அவர் அசிங்கப்படணும். அப்படிப்பட்ட நவாஸ் கனி ஒரு சாதாரண நபர் கூட அவர் கிடையாது. பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர். அவர் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டு நான் பிரியாணி சாப்பிடுறது எவ்வளவு திமிரான செயல் நான் பார்க்கிறேன். இது வார்த்தைகளே இல்லை. இவரையெல்லாம் செருப்பை கலட்டி அடிக்கணுங்க. நான் நிச்சயமாக நவாஸ் கனியை நேரில் பார்த்தா செருப்பை கலட்டி அடிப்பேன். அது எந்த வழக்கு வந்தாலும் பரவாயில்லை, நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். திருக்குரான் சொல்லுகிறது, ஒலா துசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், பிற மத கடவுள்களை நீங்கள் தவறாக ஏசக்கூடாது. அப்படி நீங்கள் ஏசினால் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை ஏசுவார்கள், ஏக இறைவனை ஏசுவார்கள் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. அப்ப நீங்க பிற மத கடவுள்களை மதிச்சாதான் உங்களை அவங்க மதிப்பாங்க, உங்க நம்பிக்கைகளை மதிப்பாங்க, உங்க உணர்வுகளை மதிப்பாங்க. நீங்க பிற மதத்தின் உணர்வுகளை, நம்பிக்கைகளை, அந்த கடவுள் தன்மைகளை கடுமையாக நீங்கள் இழிவுபடுத்தி ஏசினால், அவர்கள் புனிதம் என்று கருதக்கூடிய இடத்துல நீங்க அந்த உணர்வுக்கு மாற்றமாக அவர்களை வம்புக்கு இழுத்தீங்கன்னா அவங்க அதை விட கடுமையா போவாங்க. அதுதான் நடக்கும். திருக்குரான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நவாஸ் கனி
புனிதமிக்க ஒரு இடம்னு இந்துக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடமே பதற்றமா இருக்கு, காவல்துறை குமித்து கொண்டிருக்கும் பொழுது இதுல சட்டம் இருக்குதா இல்லையா, இங்க சாப்பிடலாமா கூடாதா என்று இவர் இப்படி பேசிவிட்டு விதண்டாவாதத்துக்கு செய்யக்கூடிய செயல் என்பது அது ஆபத்தை நோக்கி தான் போகும். இஸ்லாமியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2026 இஸ்லாமிய வாக்கு வங்கி திமுகவுக்கு வேண்டும். ஏன்னா நல்ல ஹிந்து அல்லது நல்ல தேசப்பற்றுள்ளவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் கண்டிப்பா. ஏன்னா சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு மோசடி அரசு, ஒரு ஊழல் அரசு, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்களை பாதுகாக்கிற அரசு, யாரெல்லாம் நெஞ்சுறுதியோடு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட தேசபக்தர்களை தேடி தேடி கைது செய்கிற ஒரு அடாவடி அராஜக அரசாக திமுக அரசு இருக்கு. அப்படிப்பட்ட அரசுக்கு யார் வாக்களிப்பான்? நல்ல இஸ்லாமியன் வாக்களிக்க மாட்டான். இறை நம்பிக்கை உள்ளவன் எப்படி இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டுகளுக்கு வாக்களிப்பான்? பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேராவை இங்க தூக்கி பிடிக்கிறாங்களே, இந்த ஈவேரா என்ன சொன்னாரு? இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த மதத்தின் மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரர்கள், அப்ப இவர்கள்லாம் விரோதிகள்னு இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் தானே இழிவுபடுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஈவேராவை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை எப்படி இவர்கள் வாக்களிக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க? அடிப்படை அறிவில்லாத ஒரு நிலையில் தான் இஸ்லாமியர்கள் போகிறார்களோ என்ற ஐயமும் வேதனையும் எனக்கு இருக்கிறது. இந்த முறை தெளிவாக புரிந்து கொண்டு, அன்றைக்கு இருந்த 200 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருந்த இந்துக்கள் நல்லிணக்கத்தோடு இருந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த புனிதம் என்று கருதினாலும் கூட அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அந்த மத பெரியவரை அப்படின்னு அனுமதிச்சதுக்கு காரணம், இந்துக்கள்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க வெறும் கடவுளை மட்டும், சிவனை முருகனை மட்டும் வழிபடக்கூடியவர்கள் அல்ல. அந்த மதத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை, மதத்தின் குருமார்கள் இருந்தா கூட அவங்கள கூட கடவுள் அளவுக்கு மதிப்பாங்க, போற்றுவாங்க. அப்ப அவங்க பார்வையில இஸ்லாமிய பெரிய மத பெரியவர், அவரை இஸ்லாமிய மக்கள்லாம் மதிக்கிறாங்க, ஒரு அடக்கம் பண்ணி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்யுங்க, நாங்களும் மதிக்கிறோம். பிற மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் பெரியவர்களையும் மதிப்பது என்பது சனாதன ஒரு கோட்பாடு தானே, எல்லா மதங்களில் உள்ளவர்களையும் மதிக்கணும் என்பது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்துக்கள் கொடுத்திருக்கும் பொழுது அதை இன்றைக்கு உள்ள இந்த அடிப்படைவாதிகளும் பயங்கரவாத சக்திகளும் தூண்டி விட்டு நல்லிணக்கத்தை கெடுக்கணும்னு நினைச்சா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை காவல்துறை மறைமுகமாக ஆதரிக்குதோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவ்வளவு பதட்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க மேலே போகக்கூடாது, போனா தேடி தேடி பார்ப்போம் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற காவல்துறை, நவாஸ்கனி பிரியாணி சாப்பிடுவார், அதை மட்டும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்னா காவல்துறை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுகிறது. முழுக்க முழுக்க ஒரு சார்பாக காவல்துறை செல்கிறதா, இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழக காவல்துறை எடுக்கிறதா என்பதுதான் நியாயவான்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக நாளை நான் நேரடியாக திருப்பரங்குன்றம் போகிறேன். அங்கே கீழே இருக்கிற முருகன் கோவிலாக இருக்கட்டும், மலை மேல் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலாக இருக்கட்டும், இன்னொரு பகுதியில் மலை மீது இருக்கிற தர்கா சிக்கந்தர் அவுலியா அந்த இடத்திற்காக இருக்கும் பிரார்த்தனையும் முடித்துவிட்டு பிறகு அங்குள்ள ஜமாத்தார்களையும் சந்தித்து நாம் நல்லிணக்கத்தோடு செல்லாவிட்டால் இந்த அடிப்படைவாதிகள் அல்லது அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலுக்கு பலியானால் நம்மளுடைய வழிபாட்டு தலத்தை இழப்பதோடு தேவையற்ற கலவரங்களை சந்திக்க கூடும். இது நிதர்சனமான உண்மை. வந்த பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி இழப்பை சந்திப்பதை விட வருவதற்கு முன்னால் நம் தொப்புள் குடி உறவுகளோடு இணைந்து போவதுதான் சரியானது என்பதை ஜமாத் தலைவரிடத்திலும் பேசவிருக்கிற. காவல்துறை முடிந்தவரை இதற்கு அனுமதி அளிக்கணும். வழக்கம் போல இந்த நல்லிணக்கத்திற்கு காவல்துறையே தடையாக இருந்தால் தடையை மீறி நிச்சயமாக களத்தில் நாங்கள் இறங்குவோம். நவாஸ்கனியை பொறுத்தவரை அவர் செய்த செயலை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மனிதாபிமானமற்ற செயல், மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயல், மிருகத்தனமான செயல். அதற்கு தகுந்த பதிலடியை பாரதிய ஜனதா கட்சியின் மைனாரிட்டி மோர்ச்சா சார்பில் நாங்கள் வழங்குவோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறை என்னதான் ஒரு மெத்தனமாக செயல்படுகிறது அப்படி என்றாலும் இந்த அறநிலையத்துறை இதை வேடிக்கை தானே சார் பார்த்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இஸ்லாமியரிடையும் இந்துக்களிடையே ஒரு மோதல் போக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதையும் வேடிக்கை தானே பார்த்துட்டு வருது. உங்களோட பதில் என்ன சார்? வேடிக்கை பார்க்கலன்னு நான் சொன்னேன். வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பதை தாண்டி இயல்பா இஸ்லாமியர்கள் அசைவம் தான் சாப்பிடக்கூடாதே தவிர அங்கே சைவம் சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒருத்தர் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த தர்காவில் ஒரு 10-20 பேருக்கு மேலே இருப்பாங்க, முடியாதவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சாதாரண உணவு எடுத்துகிட்டு போகலாம். அதை கூட காவல்துறை மறுப்பதும் தேவையற்ற கோபத்தை இயல்பை ஏற்படுத்துதா இல்லையா? அதே மாதிரி இப்போ கந்தூரி விழா அந்த தர்காவில் நடத்த போகிறாங்க. அந்த கந்தூரி விழா நடத்தினா இனிப்புகளை பகரலாம், அது மாதிரியான சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கெல்லாம் எந்த தடையும் காவல்துறை விதிக்கக்கூடாது. ஆனால் வேண்டுமென்றே மொத்தமாக எல்லாத்தையும் நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு காவல்துறை செய்வதும், இந்த பக்கம் இந்துக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு அனுமதி தருவதும், இது எல்லாமே இந்து அறநிலையத்துறை என்பது இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா
என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்து அறநிலையத்துறை என்பதை நாங்கள் முற்றிலுமாக அதை அழித்துவிட்டு ஒரு நல்ல இந்துக்கள் ஒவ்வொரு கோவிலையும் பாதுகாக்கிற அந்த பண்பாட்டை பாதுகாக்கிற அமைப்பை உருவாக்குவோம். பல மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறது. தமிழகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை பாஜக தரும் பொழுது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு இருப்பார்கள். இது போன்ற மத ரீதியான பிரச்சனைகள் வறுமையானால் ஆரம்பத்திலேயே களை எடுத்து விடுவோம். பெரிய அளவுக்கு இதை ஒரு சென்சிட்டிவாக கொண்டுட்டு போக மாட்டோம். அனைத்து துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கும் போது இந்து அறநிலையத்துறை அமைச்சரை மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இருக்காது அப்படின்னு சொல்லிங்க. என்ன காரணம் சார்? இந்த அறநிலையத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொத்துக்கள் என்பது இன்றைக்கு ஏராளமான கயவர்களால் இருக்குது, கையில் வச்சிருக்கிறாங்க. அதே போன்று இந்த அறநிலையத்துறை என்பது கோவில்களில் வரக்கூடிய வருமானத்தை அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம், கோவிலுடைய அறப்பணிகளுக்கு செய்ய வேண்டுமே தவிர அதை எடுத்து பல நேரங்களில் பல்வேறு காரியங்களுக்கு செலவு செய்து நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கே ஆளாகி இருக்கிறார்கள். அதே போன்று ஆகம விதிகளுக்கு மாறாக பல்வேறு விஷயங்களில் இந்த அறநிலையத்துறையை தலையிடுவதை பார்க்கிறோம். பிறகு அங்குள்ள தீட்சிதர்கள்லாம் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்துக்களின் உணர்வுகளும் ஆகமங்களும் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த அறநிலையத்துறை இருந்தால் அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. திமுக ஆட்சியில் அதற்கு மாறாக இருப்பதனால் இந்த அறநிலையத்துறை தேவையில்லை என்கிற கருத்தை பாஜக தொடர்ந்து முன்மொழிகிறது. தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.